ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் நந்தினி இங்கே நிறைய ஆடைகள் இருக்குது, இங்கேயும் நம்ம வாங்கலாம், நீங்களும் தேர்ந்தெடுங்கன்னு சொன்னதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு ஆடைகளும் பார்த்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஆடைகள்லாம் செய்கிறதுக்கு எனக்கு நேரம் அதிகமாகும், கொஞ்சம் நேரம் காத்திருக்க முடியுமா அப்படின்னு அந்த வைஷாலிங்கிறவங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட அவங்க அண்ணி, இவ்வளோ பேசாமல் நம்ம அரண்மனையில் கூப்பிட்டு போயிடலாம், அங்கேயே உட்காந்து செய்யட்டும், உனக்கு பிடிச்சதை நீயே தேர்ந்தெடுத்துக்கவே இல்லை அப்படின்னு நந்தினிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட நந்தினி, யோசனை, நம்மளுக்கு பிடிச்ச வடிவத்திலே இவளை செய்ய சொல்லலாம், நீ என்னோட அரண்மனைக்கு வரையா அப்படின்னு அந்த வைசாலியை பார்த்து கேட்குறாங்க. உங்களோட அரண்மனை எங்க இருக்குன்னு கேட்ட உடனே மகத நாட்டில் இருக்கு, பாடலிபுத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே வைசாலிங்கிறவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. வைசாலி மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிறவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இவங்க அதிர்ச்சி ஆகுறத நந்தினியும் அவங்களோட அண்ணியும் இவங்க எல்லாருமே வித்தியாசமா பாக்குறாங்க. இதை கேட்டு அவங்க கூட இருக்கிறவங்க, நீங்க எங்க இருந்து வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே மகத நாட்டுல இருந்து வரேன், நான் மகத நாட்டு இளவரசி அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. வைஷாலி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ என்னோட வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கறாங்க. என்னால வர முடியாது, எனக்கு இங்க சில வேலைகள் இருக்கு அப்படின்னு வைஷாலி சொல்றாங்க. இதை கேட்ட தனநந்தன், நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, நந்தினி கூப்பிட்டா நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நந்தினி நீ கிளம்பு, நான் இவங்களை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. நந்தினியும் அவங்களோட அண்ணியும் உடனே கிளம்புறாங்க. தனநந்தன், நீ ஏன் மறுக்கிற, வராத காரணம் என்ன அப்படின்னு கேட்டோடனே, நான் அங்க வந்தேன்னா வியாபாரம் பாதிக்கும், நஷ்டம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நான் நஷ்ட ஈடு கொடுக்குறேன், நீ அங்க வந்துதான் ஆகணும், அப்படி இல்லாட்டி நான் வலுக்கட்டாயமா கூப்பிட்டு போவேன் அப்படின்னு தனநந்தன் சொல்லிட்டு போறாரு. இதை கேட்டு வைஷாலியும் அவங்க கூட இருக்கிறவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்த காட்சியில ஹெலனாவையும் சந்திரனையும் காமிக்கிறாங்க. ஹெலனா சந்திரனை பத்தி, இன்னையிலிருந்து உனக்கு வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னோட பேரும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னையிலிருந்து உனக்கு பேரு ஸ்ட்ராட்டோகார்டஸ் அப்படிங்கிறாங்க ஹெலனா. சந்திரன் ஏற்கனவே பேர் மாத்தி வச்சுட்டு தான் வந்திருக்காரு, இப்ப ஸ்ட்ராட்டோகார்டஸ் அப்படிங்கிற பேரு ஹெலனா வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஹெலனா கிரேக்க யுத்த பயிற்சியும் கத்து கொடுக்கறாங்க சந்திரனுக்கு. பார்க்கறதுக்கு சுலபமா இருக்கும், ஆனா கத்துக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்னு ஹெலனா சொல்லிட்டு ஒவ்வொரு கிரேக்க யுத்த பயிற்சியும் கொடுக்கறாங்க. சந்திரனும் கிரேக்க யுத்த பயிற்சியும் கத்துக்கிறாரு. அடுத்த காட்சியில பாரநாட்டு வீரர்கள் கிரேக்க வீரர்கள் அடிக்கிறது காட்டுறாங்க. ஒழுங்கா வேலை செய்ய, இல்லாட்டி சாப்பிட உணவு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இதை பார்த்த சந்திரன், விலங்கு போல இவங்க நடத்துறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ சொல்றது சரிதான், இவங்களுக்காக உயிர் கொடுக்கறது அளவுக்கு நம்ம உதவி செஞ்சாலும் இவங்க நம்மள கடுகு அளவுக்கு கூட மனுஷனா பாக்குறது இல்ல அப்படின்னு அந்த கூட்டத்துல இருக்கிறவன் சொல்றான். இதை கேட்ட சந்திரன், அப்புறம் எதுக்கு இங்க இருக்கீங்க, இவனுக்கு கீழே எதுக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கணும், நம்ம தாய் நாட்டுக்காக உதவி செய்யலாமே அப்படின்னு சொன்ன உடனே, எங்களை எங்க போக சொல்ற, யாரு நம்மளுக்கு உதவுவாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே ஒருத்தர் இருக்காரு, அவர் ஐநாட்டுக்கு எதிரா திட்டம் தீட்டிட்டு இருக்காரு, அவருக்கு கீழே நீங்க வேலை பார்த்தா அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவுவாரு, இந்த அயல்நாட்டுக்காரங்களை இந்த பாரநாட்டு விட்டு வெளியேற்றிடலாம் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இத கிரேக்க நாட்டு வீரன் ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து கேட்டான். கேட்டுட்டு, படையில பிளவு ஏற்படுத்த பாக்குறியா அப்படிங்கிறான். அடுத்த காட்சியில சாணக்கியரை காமிக்கிறாங்க. சாணக்கியரையும் மற்ற அரசர்களையும் காமிக்கிறாங்க. அலெக்சாண்டர்ட்ட போர் புரியணும் அப்படின்னு சாணக்கியர் சொன்னதுக்கு, அலெக்சாண்டர்ட்ட போர் புரியணுமா, ஏற்கனவே அம்பிங்கிறவரும் அலெக்சாண்டர் சைடு போனாரு, இது மட்டும் இல்லாம அலெக்சாண்டர்ட்ட புருஷோத்தமன் தோல்வி அடைஞ்சிட்டாரு, நாங்க எப்படி அவர்கிட்ட போர் புரியுது அப்படின்னு அந்த அரசர்கள் எல்லாம் கேட்கிறாங்க. இதுக்கு சாணக்கியர், உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அலெக்சாண்டரை ஒருத்தன் தோக்கடிப்பான், அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கள் கேட்ட உடனே சந்திரன் அப்படிங்கிறாரு. உடனே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.